சிரியா முழுவதும் வீழ்ந்துடுச்சு. சிரியால 3 வகை இல்ல, நம்ம இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்றதுக்காக சொல்றேன். பல வகை இருக்கு. இதுல ரெபல்ஸ், அதாவது எப்படி சொல்லலாம்னா கிளர்ச்சியாளர்கள். சிரியாவோட பஷர் அல் ஆசாத் அவர்களோட அரசாங்கம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி கிளர்ச்சியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? சோ அது ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஃப்ரீ சிரியன் ஆர்மி. இது போல அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா நாங்க ராணுவம், நாங்க தனி, நாங்க வந்து விடுதலை வாங்குவோம் அப்படிங்கிறது போல ஒரு அமைப்பு. இது கூட வந்து பண்ண தீவிரவாதிகள் வந்து HTS இது போல இருக்காங்களே, அல் கொய்தாவோட இந்த கொய்தாவோட ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு கிளை, அது மாதிரி புதுசா வந்த ஒரு பேபி குட்டி போட்டுருச்சு அப்படிங்கிறது போல எது வேணா வச்சுக்கலாம். சோ அது போல பல தீவிரவாத அமைப்புகள், கிளர்ச்சியாளர்கள், விடுதலை போராட்ட வீரர்கள் அப்படின்னு சொல்லி சில எல்லாம் இருப்பாங்க இல்லையா? சோ அது போல போல பல வகையான பிரிவினை வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவங்களுக்குள்ள இருக்கு. இவங்கெல்லாம் ஒன்னா சேர்றதுக்கான காமன் பாயிண்ட் பஷர் அல் ஆசாத் அவர்களை அழிச்சிடலாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது போல இவங்களுக்கு காமன் பாயிண்டா இருந்தது. இப்ப அது எலிமினேட் ஆயிடுச்சு. அதாவது பஷர் அல் ஆசாத் அவர்கள் தப்பிச்சு போகும்போது விமானத்தை வந்து தாக்கிட்டாங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு அப்படிங்கிற போல செய்திகள் வருது. பொறுத்து வந்து பார்ப்போம் அது எந்த அளவுக்கு அப்படிங்க தெரியல. பட் ஆனா அவங்களோட மனைவி குழந்தைகள்லாம் ஆல்ரெடி ரஷ்யால செட்டில் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்திருந்தது. அது உறுதி செய்யப்பட்ட தகவல் தான். ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்க தெரியல. சோ ஆல்ரெடி இங்க ஏகப்பட்ட அக்கப்போர் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுல ஃப்ரீ சிரியன் ஆர்மி அப்படிங்கிறது அமெரிக்காவோட ஆதரவு பெற்ற படைகள், செல்ல பிள்ளைகள். இன்னொருத்தங்க SDF. இப்போ துருக்கியோட ராணுவம் அபிஷியலா பார்டர் கிராஸ் பண்ணிட்டாங்க. இட்லிப்குள்ள போய் ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா கோட்டையெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இட்லிப் இதுக்கு மேல துருக்கியோட ஒரு பகுதியா அப்படின்னு கேள்விகள் வருது. சிரியாவோட ஒரு பாட்டு, இதுக்கப்புறம் சிரியாவே இல்ல, யாரு கிளைம் பண்ண போற ஒண்ணும் இல்ல. இதுல துருக்கியோட ராணுவம் இட்லிப்குள்ள வந்துருச்சு. சிரியாவோட ஒரு பகுதிக்குள்ள ராணுவ பேசஸ் ஸ்ட்ராங்கா ஃபோர்ட்டிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க என்ன பண்ண போறாங்க? SDF. இதுவும் அமெரிக்காவோட இன்னொரு செல்ல குழந்தைகள். சிரியால இருக்கக்கூடிய குர்தி இன மக்களுக்காக போராடக்கூடிய நபர்கள். ஆல்ரெடி சண்டைகள் ஆரம்பிச்சிருச்சு. துருக்கியோட விமானங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குண்டுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இட்லிபோட மிலிட்டன்சி இவங்க மேல இதுக்கு மேல அப்படி சொல்ல முடியாது இல்லையா? இதுக்கு மேல அரசாங்கம் அமைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? மேபி இருக்கலாம். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ராணுவ வீரர்கள்னு சொல்லலாம். அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க ராணுவ வீரர்களா மாறிடுவாங்க இல்லையா? சோ அந்த ஒரு காரணத்துக்காக சொல்ல வரேன். இவங்களை எப்படி கூப்பிடுறது அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா இதுக்கு மேல HTS வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பகுதியில. இப்ப ரீக்ரூப் ஆகணும், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க பேஸ் வச்சுக்கிறாங்க, நேவல் பேஸ். இவங்களை இவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இப்போதைக்கு பஷர் அல் ஆசாத் அவர்களோட ராணுவம் இருக்கு இல்லையா, இதுல பல இடங்கள்ல பிரிஞ்சு போயிருக்காங்க, அதாவது தப்பிச்சு போயிட்டாங்க. சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாரியா வந்து ஈராக்கோட பார்டர் நோக்கி போயிருக்காங்க. இப்ப ஈராக்ல வந்து பாத்தீங்கன்னா ஈராக்கோட ஃபோர்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சரண்டர் ஆயிருக்காங்க. ஆயுதங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு, சும்மா போன பரவாயில்ல, ஆயுதங்கள்லாம் தூக்கிட்டு போய் சரண்டர் ஆயிருக்காங்க. இப்போ அதுக்கான வீடியோ பதிவு சைடுல லோட் ஆயிருக்கும். சோ ஒரு சைடு அங்க எஸ்கேப் பாக்குறாங்கன்னா, இன்னொன்னு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லட்டிகா கவர்னரேட், தாரஸ் கவர்னரேட், இந்த பகுதியில வந்து சிரியாவோட படைகள் இருக்கு. இந்த மேப் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கு இல்லையா? இந்த பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிரியாவோட முன்னாள் ராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா, பஷர் அல் ஆசாத் அவர்களோட ராணுவம். சோ அதோட கண்ட்ரோல்ல இருக்கு. ரெண்டாவது ரஷ்யாவோட ராணுவ வீரர்கள் இருக்காங்க. ரெண்டாவது ஹிஸ்புல்லா இருக்கிறாங்க. ஈரானோட மிஞ்சிய படைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களா இருக்காங்க, இவாக்குவேட் ஆகிருப்பாங்க. அவங்களோட ஆயுதங்கள்லாம் இங்க இருக்கு. இங்க இருந்து எல்லாத்தையும் போர்ட் வழியா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் இங்க எல்லாரும் முட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. ஒண்ணு இத இப்ப வரைக்கும் இங்க போகல. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா லெபனானுக்குள்ள துறவழி புல்வெளி கழகம் மாதிரி இந்த HTS இருக்கு, யாரு எல்லாரும் இருக்கிறாங்க இல்லையா, லெபனானோட வடக்கு பகுதிக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல தடுத்து நிறுத்துறதுக்காக லெபனான் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லா வாங்கப்பா, இங்க வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கறத ரீடிப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அந்த பகுதியிலையும் இஸ்ரேல் வந்து குண்டுகளை போட்டு இருந்தாங்க. அது ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கு. பட் ஆனா அந்த பகுதி ரொம்ப சேஃப்கார்ட் பண்ண வேண்டியது. ஏன்னா இந்த தாரஸ் கவர்னரேட் இருக்கு இல்லையா, அதோட பின்புறத்துல, அதாவது தெற்கு பகுதியில போய் தாக்கணும்னா லெபனானுக்குள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆகணும். இது இஸ்ரேலுக்கு நல்லது இல்ல, யாருக்குமே நல்லது இல்ல, லெபனானுக்கு நல்லது கிடையாது. அது ஏற்பட்ட சிக்கல்கள் ஏற்பட்டோம். ரெண்டாவது ரஷ்யாவுக்கு நல்லது இல்ல, ஈரானுக்கு நல்லது இல்ல. சோ இந்த பகுதியில பொறுத்த வரைக்கும் யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது இட்லிப் பொறுத்த வரைக்கும் துருக்கிக்கு ஆதரவு பெற்ற படை HTS அப்படின்னா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அவங்களால. இப்போ சிரியாவோட ராணுவம் ரஷ்யாவோட ஆதரவு பெற்ற படையினா அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃப்ரீ சிரியன் ஆர்மி அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். யாருனாலும் அமெரிக்கான SDF-யும் கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாம் கடிவாளம் போட்டு அப்படியே புடிச்சு வச்சுக்கலாம். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை புடிச்சு வச்சுக்க முடியும். அமைதி அமைதி அப்படிங்கிறது போல. ஆனா இப்போ கிளர்ச்சியாளர்கள், தீவிரவாதிகள் இருக்காங்க இல்லையா, இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி சொல்றது, இது ஒரு களம்.
ஆடுகளம் மாதிரி. இந்த ஆடுகளத்துல எல்லாத்துக்கும் ஒருத்தங்களுக்கு பகுதிகள் கிடைச்சிருச்சு, ஒளிஞ்சுக்கிறதுக்கு கிடைச்சிருச்சு. இங்க யாருமே அவ்வளவு ஃபோர்ஸா கான்சென்ட்ரேட் பண்ணாததுனால வீரர்கள் அங்க இல்ல ட்ரைனிங் கொடுக்குற வீரர்கள் தான். அமெரிக்காவோட ராணுவம் இருக்கிற மாதிரி இருக்காது இல்லையா? சும்மா ஏர் சப்போர்ட் கொடுத்தரலாம், ட்ரோன் சப்போர்ட் கொடுத்தரலாம், சர்வேலன்ஸ் பண்ணலாம். பட் ஆனா பாதுகாக்கணும். இத்தனை வருஷமா வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கிற ட்ரென்ச்சு ஆயுதங்கள் எல்லாம் போட்டபடி விட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ஜாக்பாட். அவங்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படி லூட்டிங். இந்த பப்ஜில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஆயுதங்கள்லாம் சும்மா அப்படியே போட்டு கிடக்கும். நம்ம உள்ள போனோம்னா ஐயா அப்படிங்கிறதோட வேணுங்கள் எடுத்துக்கலாம்ல, அப்படித்தான் இருக்கும் இதுல. இது எல்லாமே லூட்டிங் தான். இங்க ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. சிரியால ஏகப்பட்ட ஆயுதங்கள் இருக்கு. பல நாடுகள், பல அமைப்புகள் அங்க இருந்து இருக்கு. எல்லாமே லூட்டிங் தான். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நடக்கும்னா, ஒரு கட்டம் இல்லை, இன்னொரு 10-15 நாளுக்குள்ள பாருங்க, இங்க இந்த ரிபல்ஸ் சொல்லி இப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்களா, இவங்களுக்குள்ள மிகப்பெரிய கிளாஷஸ் வெடிக்கும். அப்படி வெடிக்கும் போதுதான் உண்மையான ஒரு ரூபம் சிரியாவோட ஆபத்து உலகத்துக்கு புரிய ஆரம்பிக்கும். அது மிக பெரும் தலைவலியா இருக்க போது பல நாடுகளுக்கு, அதுவும் குறிப்பா ஈரான், இந்தியா, இஸ்ரேல், இந்த 3 நாடுகளுக்கும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கிறது மிக மோசமான ஒரு காலகட்டம். எந்த மாதிரியான முடிவுகள் வரப்போகுது, எந்த மாதிரியான நிலைமைகள் மாறப்போகுது அப்படிங்கிறது தெரியல. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். துருக்கி அவங்களோட பேஸ் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. அடுத்தது அங்க ஒரு போர் அமெரிக்காவோட செல்ல பிள்ளைகளுக்கு எதிர்த்து அவங்க அங்க ரெடி பண்ண போறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்போ அப்படியே நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு போயிட்டோம் அப்படின்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் பாரிஸ்க்கு போயிருக்கிறாரு. பாரிஸ்ல இமானுவேல் மேக்ரான் அவர்கள், பிரான்சோட அதிபரான இமானுவேல் மேக்ரான் அவர்கள், வருங்கால அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அமெரிக்காவோட அதிபர். சோ இவங்க 3 பேர் உட்காந்து பேசி இருந்துக்கிறாங்க. எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா சொல்லப்பட்டுட்டு வருது, எனக்கு இன்னும் அந்த நியூஸ் கிடைக்கல, மேபி மத்த மீடியாக்கள் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குமா இருக்கும். அரசியல் பஸ்ல அனலிஸ்ட் வந்து பேசக்கூடிய கருத்துக்கள் என்னன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் ரெடி ஆயிட்டாரு, பீஸ் நெகோசியேஷனுக்கு கையெழுத்து போறதுக்கு ரெடி, காட்டின பக்கத்துல கையெழுத்து போறதுக்கு ரெடி. இதை நானே சேர்த்துக்கிற பிட்டு. பீஸ் நெகோசியேஷனுக்கு கையெழுத்து போட்டுக்கிறதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் ரெடிப்பா அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பீஸும் பாசிபிள் அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்திருக்கு. இதுக்கு மேல ரஷ்யாவுக்கும் அல்டிமமா இருக்குமா, அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் கிட்ட என்னென்ன அப்படிங்கறத கேட்டுக்கிட்டாங்க. இது வரைக்கும் தான் பேர் மினிமம், இதுக்கு மேல இல்ல. ஒரு லைன், அதுக்கப்புறம் ஒரு லைனை போட்டு காமிச்சிருப்பார் ஜெலன்ஸ்கி அவர்கள். இப்ப அதுக்கு உட்பட்டு ட்ரம்ப் அவர்கள் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அல்டிமம் ரெடி பண்ணுவாங்க. இங்க பாரு, இது வரைக்கும் ஓகே, இது முடியாதுன்னா பிரச்சனை பாத்துக்க அப்படின்னு முதல்ல புட்டின் அவர்கள் கிட்ட ஒரு லெட்டரை வைப்பாங்க, அல்டிமம் வைப்பாங்க. ஒத்துக்க முடியாதுன்னா சரி ஓகே, இதுல ஒரு திருத்தம், இது வரைக்கும் ஓகேவா அப்படிங்கிறவங்கள கேட்பாங்க. இல்ல அப்படின்னா முடிஞ்சிச்சுப்பா, எல்லாம் பெரிய ஆயுதங்கள் கொடுங்க உக்ரைனுக்கு அப்படிங்கிறது போல பெருமளவுல சண்டைகள் இருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஒருவேளை இது நடக்குன்ற பட்சத்துல ட்ரம்ப் அவர்களுக்கு மேலும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை. தட்ல சிரியாவோட அசாத் அவர்கள் வந்து இல்ல அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை. ஏன்னா இப்ப டயரிசோர்லாம் வந்து பாத்தீங்கன்னா முழுவதும் எஸ்டிஎஃப் அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்திருக்காங்க. அதாவது சிரியன் டெமோக்ராட் ஃபோர்ஸ், நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, அமெரிக்காவோட ஆதரவு பெற்ற படை. அந்த பகுதிகள் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அங்க வந்து ஆயுள் கிணறுகள் இருக்கு, அது அவங்கதான் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஆயுள்கள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுல ரிபல்ஸ் வந்து தாக்குதல் பண்ணிருப்பாங்க போல தெரியுது டயரிசோர்ல. இப்ப நேரா வண்டியில நிறைய ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு போய் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. டயரிசோர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சைலிங் மினிஸ்டரோட இருக்கும். தொடர்ந்து பயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறது போல தெரியல. ஏர் ஸ்ட்ரைக் பண்ணலாம், ஒரு கட்டத்துக்கு மேல வீக் ஆயிரும் அப்படிங்கிற பல அனலிஸ்ட் அப்படின்னு கருத்துக்கள் இருக்கு. ஸோ பார்ப்போம். இது போல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது ஏதாவது சொல்லலாம், ஒரு அமைப்பு வந்து வீக் ஆக்கிடுறாங்க அப்படிங்கும்போது இன்னொரு அமைப்பு ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அது போல ரீக்ரூப் இவங்க ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. சிரியால சிக்கல் தான். யார் எப்படி எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ரஷ்யா பேசாத வச்சுக்குவாங்களா, நேவல் போர்ட் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குமா, துருக்கி இட்லிப்புக்குள்ள வந்து இருப்பாங்க. இதுக்கு மேல அவங்க இஸ்ரேல் பண்றதை விட படு ஜோரா துருக்கி நினைச்சாங்கன்னா அடிக்க முடியும் எஸ்டிஎஃப். இப்ப எஸ்டிஎஃப்க்கு ஆதரவா இஸ்ரேல் வந்து குண்டுகளை ரிபல்ஸ் மேல போடுறாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா துருக்கி அதை விட பல மடங்கு கோபங்கள், இந்த பாலஸ்தீன் இந்த இஷ்யூ எல்லாம் இருக்கு இல்லையா, அவர் மேல இருக்கக்கூடிய கலங்கங்கள் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் போக்குறதுக்காக எஸ்டிஎஃப் மேல காட்டிடுவாரா, அத்தனை கோபத்தையும் காட்டிடுவாரா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்திருக்கு. எது எப்படியோ நிலைமை கைய மீறி போயிருச்சு, உக்ரைன்லயும் சரி சிரியாலையும் சரி. இப்போ உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா 35 நிமிஷம் அந்த கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அதோட இறுதியில் எப்படி சொல்லிக்கிறாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது செய்தி, அமெரிக்கா 988 அமெரிக்கன் டாலருக்கு ஒர்த்தான மிலிட்டரி எய்டு பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்காக அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படிங்க, என்னங்க சைன் போடுறதுக்கு சபையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப இல்லன்ட்டு இருந்தீங்க, இப்ப ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சு போர் நிறுத்துறேன், நீங்க இப்ப வந்து இவ்வளவு ஈடு கொடுக்குறீங்களே அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா. இந்த பிரச்சனைகள்ல எதுவுமே நிக்க போறது இல்ல, எல்லாமே தொடர்ந்து கண்டினியூஸா தீவிரமா தான் இருக்க போதே தவிர அத
தனியும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் இங்க இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதான் சொல்ல வந்தேன். ரஷ்யா வந்து போர்லயே வச்சுட்டாங்கன்னா வீக் ஆவாங்க அப்படிங்கிற நினைக்கிறாங்க இல்லையா? ரஷ்யாவோட எக்கனாமியும் பாட்டில் அப்படியே மூடி தொறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. டப்புன்னு வெடிக்க போகுதுங்க அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப பார்ப்போம். ரஷ்யா எக்கனாமி ஸ்ட்ரெஸ்டா இருக்கா? இல்ல யார் வெடிக்க போறாங்க ஃபர்ஸ்ட்டு? இல்ல ரஷ்யா ஜெயிக்க போறாங்களா? தோக்க போறாங்களா? இல்ல அமெரிக்கா நினைக்கிறத சாதிக்க போறாங்களா? அப்படிங்கிறது எல்லாத்தையும் பொறுத்து வந்து பார்த்தரலாம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.